இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நீங்க எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய ஆவியானுடைய ஆண்டவரே கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுவதை நாங்கள் ஆண்டவரே முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவும், அதற்கான பலனை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் கர்த்தர் எங்களை அனுகிரகம் செய்யுங்க. இந்த கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 27 வசனம். 1 கொரிந்தியர் 1:27. ஆமென். வசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆண்டவர் ஆவியானவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்ம கையில் எடுத்துக்கிறார். ஆண்டவர் நம்ம கரத்துல எடுத்ததுனால்தான் நம்ம ஸ்பெஷல், நம்ம விலையேற பெற்றவங்க, நம்ம யூனிக், நம்ம தனித்துவம் மிக்கவர்கள், நம்ம நல்லவர்களாகவும் விசேஷித்தவர்களாகவும் அறிவு மிக்கவர்களாகவும் இருந்ததுனால ஆண்டவர் கையில் எடுக்கல. இந்த உலகம் நம்மை ரிஜெக்ட் பண்ணதுனால ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் எது தெரிந்து கொண்டிருக்கிறார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி பலவீனம் உள்ளவைகளை, பலவான்களை அவமாக்கும்படி பலவீனம் உள்ளவைகளை தேவன் தெரிந்தெடுத்துக்கிறார். ஆமென். இங்க கீழே தேவனுடைய தெரிந்து கொண்டது ரொம்ப விசேஷித்தமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பொருட்டா எண்ணும் பொழுது தேவனுடைய கரம் நம்ம வாழ்க்கையில செயல்படாது. என்னப்படாது? நம்ம பெரிய ஆளு, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம கண்களுக்கு நம்ம எல்லாமே ரொம்ப பெஸ்ட், நம்ம ரொம்ப தேறினவங்க, ஞானத்துல மிகவும் வல்லவர்கள், பலசாலிகள், நம்ம ரொம்ப தான் எல்லாத்துலயும் சரியான ஆட்கள், அப்படிலாம் நம்ம நினைக்கிறதுலாம் இல்ல. ஆண்டவர் நம்ம எப்படி ஆண்டவர் கண்ணுக்கு நம்ம இருந்தோம்னா, நம்ம பலவீனம் உள்ளவர்களா இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். வேதத்துல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தான் ஆண்டோடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிதான் இருக்கும். பிள்ளையே இல்லாதவனை தெரிந்து கொண்டு பெரிய தேசமா உண்டாக்குனார். ஞானத்தை இல்லாதவனை தெரிந்து கொண்டு ஞானியாய் மாத்தினார். பலவீனனை தெரிந்து கொண்டு பலமான ஆளை மாத்தினார். சமுதாயத்திலையும் குடும்பத்தாலையும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவரு ராஜ்யத்துக்கு அரசனா மாத்துறாரு. அப்போ மனிதர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதம் வித்தியாசமா இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ரொம்ப பெரிய ஆட்களாக தெரிந்து கொள்ளவில்லை. பைபிள் வசனத்துல வாசிச்சா கூட வசனம் சொல்லும், இஸ்ரவேலை தேவன் எதற்காக தெரிந்து கொள்ளா, நீ பெரிய ஜாதியன், பெரிய ஜனம் என்பதுக்காக நான் உங்களை தெரிந்து கொள்ள, நீங்க ரொம்ப கொஞ்சமான ஜனம், நீங்க ரொம்ப குறைவான மக்கள், அதனாலதான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நான் தெரியுமா? நாம பலவீனம் உள்ளவர்களா இருந்ததுனால தேவன் தெரிந்து கொண்டான். நம்ம பைத்தியமா இருக்கிறதுனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டான். நம்ம இல்லாதவர்களா ஒன்றுக்கும் உதவாதவர்களா இருக்கிறதுனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவர் கரத்துல நம்மள விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னன்னா, நம்மள நெகட்டிவான வழியில இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம சரியானவர்களா இருந்ததுனால தேவன் தெரிந்து கொள்ளல, நம்மளை சரியானவர்களாய் மாற்றுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்ததுனால தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். நமக்கு எல்லா பொறுப்புகள், உலகத்துல மிகப்பெரிய உயரிய ஸ்தானங்களும் உள்ளவர்கள் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல, தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஸ்தானங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அப்ப தேவன் தெரிந்திருக்க ஃபர்ஸ்ட் நாம புரிந்து கொள்ள வேண்டியனா, நம்ம பெரிய ஆள் இல்ல, நம்ம ரொம்ப அற்பமானவர்கள், ரொம்ப சிறியவர்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டதினால தேவன் நம்ம தெரிந்து கொண்டு. அப்ப அதை மைண்ட்ல ரொம்ப நம்ம கொள்ள வேண்டும். மைண்ட்ல ரொம்ப அதை நம்ம என்ன பண்ணணும்னா என்னைக்குமே மறக்க கூடாது. நினைவுல இருக்க வேண்டிய மிகப்பெரிய காரியம்னா, ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்னா நான் ஒண்ணு இல்லை, ஆண்டவர் என்ன கரத்துல இருக்கணும்னா நான் சரி இல்லை, ஆண்டவர் கரத்துல இருக்குதுனாலதான் என் வாழ்க்கை மாறி இருக்குது, எனக்கு கர்த்தர் நடத்துறாரு, இன்னைக்கு ஏதோ நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர். ஆமென். அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென்.
தெரிந்து கொண்ட தேவன் நம்மை அவர் விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்த ஆசைப்படுகிறார். அப்ப அவர் விருப்பத்துக்காக நம்ம பயன்படுத்துறதுதான் தெரிந்து கொண்டார். சொல்ற பிரகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்மை கையில் எடுத்ததுக்கு நோக்கம் என்னன்னா, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இல்ல, அவர் விருப்பத்தையும் அவர் சித்தத்தையும் நம் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் இல்ல. அப்ப ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக. இப்போ உதாரணத்துக்கு என்ன காரியங்கள் சொன்னா, ஒரு தண்ணி கேன் எதுக்கு வாங்குறோம்? தண்ணிய கொண்டு போய் தாகத்துக்கு நேரத்துல குடிக்கிறதுக்காக வாங்குறோம். கரெக்டா தானே அந்த தண்ணி கானோட பர்பஸ். அந்த தண்ணி கான்ல வேற எதுனா காரியங்களை யூஸ் பண்ணதுக்காக அது வாங்கல. உங்க தண்ணி கானை ஏதாவது எடுத்து வச்சு மண்ணு கிண்ண கொட்டி வச்சு ஏதாவது கிஸ்ட உங்க தண்ணி கானை நிரப்பி வச்சா அவங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் வரும்? கோவம் வரும். நாங்க வாங்கின நோக்கம் வேற, நீங்க இது மாதிரி பண்றீங்களே. என் பேக நான் ஒரு காரணத்துக்கு வாங்கியிருக்கிறேன், என் பேக நீங்க வேற ஏதோ பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களே. அப்ப நாம ஒரு நோக்கத்துக்காக ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதை வேறொருவர் அந்த நோக்கத்துக்கு இல்லாம பயன்படுத்தினா நமக்கு கோபம் வரும். நம்ம கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்குதா? எனக்கு எப்போ கொஞ்சமாச்சும் மூளை இருக்குதா? நான் இதுக்காக தான் இதை வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்க வேற எதுக்காக பயன்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கேள்வி எழுப்புவோம். அதே மாதிரிதான் தேவன் நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. விலைக்கு வாங்கும் போது அவர் ஒரு நோக்கத்துக்காக வாங்கியிருக்கிறாரு. நம்மை குறிச்சு ஒரு திட்டம் இருக்குது, நம்ம குறிச்சு ஒரு அறிவு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சில டிசைனர், சில ரெஸ்டோர் பண்ற ஆட்களா இருப்பாங்க. ரெஸ்டோர் என்ன தெரியுமா? பழைய புதுசா. இப்ப காய்லாங்காடு நமக்கு நிறைய பேர் தெரியல, வேஸ்ட் பொருள் இருக்கிற இடம். அங்க போய் சில பேர் இந்த நல்ல கை தேர்ந்த மெக்கானிக் எல்லாம் காய்லாங்கடிக்கு போவோம். நாங்க போயிருக்கிறோம் அவங்க கூட எல்லாம். பார்த்தா உதவாதது, அவங்களுக்கு தெரியும் இதை எத்தனை தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கம்மி விலைக்கு வாங்கி வந்து அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல தேவையில்லாத காரியங்கள்லாம் அகற்றிட்டு தேவை உள்ள காரியங்களை பொருத்தி சரி செய்ய வேண்டிய பகுதிகள்லாம் சரி செஞ்சு அதை ரெஸ்ட், அதில் துரு இருக்கிற காரியங்கள்லாம் அகற்றி அதை எல்லாவற்றையும் சரி செஞ்சு அது ஒரு பைக்காவே மாறிடும். அந்த புது பைக்கை அவங்க பல ஆயிரங்கள் விற்பாங்க. ஆனா அவங்க வாங்கும் போது சில ஆயிரங்கள் தான் அவங்க நான் வாங்கி இருக்கிறேன். எனக்கு மெக்கானிக் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவங்க கூட நான் போயிட்டு இந்த புதுப்பேட் மார்க்கெட் எல்லாம் நாங்க பார்த்து இருக்கும்போது வாங்கும் போது ரொம்ப கொஞ்சம் ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அது கூட அந்த மெக்கானிக் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி புதுப்பிக்கும் போது, ரெண்டாவது அதை ரீசேல் பண்ணும்போது அப்படி இருக்குன்னா அது அதிக விலைக்கு விற்பார். அப்போ அந்த என்ன பண்றாருன்னா ரெஸ்டோர் பண்ணி அதை ரீசேல் பண்றாரு. அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த மெக்கானிக் அந்த பைக்கை வாங்கும் போது, அந்த பொருளை வாங்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. அதே மாதிரிதான் உதவாத, கழிச்சு கட்டப்பட்ட, உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நம்முடைய சொந்த சமுதாயமும் சரி, நம்ம சொந்த குடும்பமும் சரி, நம்ம கூட பிறந்தவங்க சரி, நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம்னு சொல்லி ஒதுக்கி இருந்த நம்ம ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்தார் இல்ல. அப்ப தெரிந்தெடுக்கும் போது அவர் ஏனோ தானும் தெரிந்தெடுக்கல, நம்மள பார்க்கும் போதே நமக்கு ஒரு நோக்கத்தை வச்ச, உருவாக்கும் போது ஒரு நோக்கத்தை வச்சுதான் பூமியில நம்மளை கொண்டு வந்தார்ல. அவருக்கு அந்த நோக்கம் இருக்கு. அப்ப என்ன பண்ணனா, அது ஆண்டோடைய நோக்கத்திற்கு அது பயன்பாட்டுக்கு வரணும்னா அது என்ன பண்ணனா அர்ப்பணிக்கணும். என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அந்த ஏன் அந்த ரொம்ப துரு பிடிச்ச உதவாத அந்த பைக்கு எப்படி பலன்னு ஓடுற பைக்கா மாறிச்சு தெரியுமா? அந்த மெக்கானிக்கோட கையில அது அமைதியா இருந்தது, அதுக்கு ஒரு உயிர் இல்ல. என்ன வேணா பண்ணுவாரு அவரு, நல்லா தேய்ன்னு தேய்ப்பாரு, நல்லா கழுவ செய்வாரு, நல்லா பாலிஷ் அடிப்பாரு, அது என்ன வேணா நெருப்புல போட என்ன வேணா பண்ணுவாரு. அவர் என்னென்னலாம் செய்யறாரோ அதுக்கு அது அந்த கோஆபரேட் பண்ணும் பொழுதுதான் அது உயிர் இல்ல. அதனால அது எதுவும் தடுக்கவே இல்லை. ஒரு நாள் பார்த்தா அது பலன்னு வெளியே நிற்கும். ஏன்னா இந்த மெக்கானிக்கோட கையில அது அவ்வளவு பொறுமையா இருந்தது, அவ்வளவு அது நேர்த்தியா அவர் அந்த எண்ணம், அவர் நினைவு, அவர் எண்ணத்துல இருக்கிற அவருடைய விருப்பத்தை, அவருடைய பிளான அவர் இதுல கொண்டு வந்தார். கரெக்டா? அப்ப தேவன் நம்மையும் ஒரு திட்டத்துக்காக அழைச்சிருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணோம்னா சும்மா அவருக்கு சமூகத்துல இருக்கணும், அவருக்கு நம்மள அர்ப்பணிக்கணும். அவருக்கு அர்ப்பணிக்கப்படாத ஒரு மனிதனை ஆண்டவர் தம் விருப்பத்துக்கு மேல உருவாக்கவே முடியாது. ஆமென். நான் என்னை விட்டு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார், நம்மால் முடியாததை தேவன் செயல்படுத்த வேண்டும். நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்மை கொண்டு செய்வதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன்னா நீ அமைதியா விட்டு கொடுன்னு சொல்றாரு. உன்னை விட்டு கொடு. என்ன கொடு? நீ அவரோட போராடாத, அவரோட உறவாடு.
இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரோட போராடின்னு இருக்கிறோம். என்ன போராடி இருக்கிறோன்னா, நம்ம விருப்பத்தை செய்யும்படி போராடுறோம். ஆண்டவர்கிட்ட போய் நம்மளுடைய ஜெபங்கள் கூட எப்படி இருக்குதுன்னா, எனக்கு இது ஆசையா இருக்குது, எனக்கு இது விருப்பமா இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச போல இருக்குது, இதை எனக்கு என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றேன்னா, ஜெபத்துல முதற்கொண்டு நம்ம போராடின்னு இருக்கு. ஜெபம் என்பது போராடுகிற இடம் இல்ல, ஜெபம் என்பது உறவாடுகிற இடம். அந்த உறவாடுதலோட முக்கிய தன்மை எதுல இருக்குதுன்னா, அர்ப்பணிப்புல ஆரம்பிக்குது. சரண்டர் பண்ண ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆக கடவுது. இயேசு கெத்செமனில போய் ஜபிச்சாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் உறவாடினாரு. அவர் ஜெபத்துல எதற்காக போராடினார்? தன்னை அர்ப்பணிப்பதற்காக போராடினாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் தான் ஜெபத்துக்கு போறோம். நம்மளோட ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரிட தோற்பதற்காக நாம் ஜெபத்துக்கு போகணும். ஆண்டவர்கிட்ட நான் என்ன தோத்துறேன், என் தோல்வி ஆண்டவர் சமூகத்துல நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆண்டவர் சமூகத்துல நான் 1000 விருப்பத்தோட போறேன். ஆனா அந்த ஜெபத்துல இருந்து நான் வெளி வரும்போது என்ன என் வாழ்க்கையில இருக்கணும்னா, ஆண்டவருக்கு நான் ஆண்டவர் ஜெயிச்சிட்டாருன்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்மளுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் இடத்துல எடுத்து கொட்டுறோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது வேணும், எனக்கு இது ஆசையா இருக்குது, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இப்படி ஆக்குங்க, நான் இந்த மாதிரி ஆகணும், நான் அந்த மாதிரி ஆகணும். என்னுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் இடத்துல சொல்ற இடமா இருக்கிறோம். ஜெபம் என்பது இதுவும் இருக்குதான், தப்பு இல்ல. ஆனா ஜெபத்துல மிக முக்கியமான காரியம்னா, ஆண்டோடைய விருப்பம் இன்னதென்று கற்றுக்கொள்ளுகிற இடம். ஆண்டவர் நம்முடைய மனதை ஓபன் பண்ணி ஆண்டவர் சொல்றல, ஜெபம் என்பது ஆண்டவருடைய மனதை நம்ம மத்தியில ஓபன் பண்ணும். உன்னை கொண்டு நான் இதை செய்ய விரும்புகிறேன், உனக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன், உன்னை நான் கண்டுபிடிச்சது நோக்கம் இதுதான், உன் மேல நான் இந்த ஆசையை வச்சுருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய பிளானை உனக்காக நான் மறைத்து வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க பழக வேண்டும். ஆமென். விசுவாசத்தின் மூலம் தான் இயேசுவை போல வாழ முடியும். இதற்கான வழி அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு தான். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மள கரம் பிடிச்சு கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு தெரியுமா? எதற்காக தேவன் கொண்டு வந்தார் தெரியுமா? இயேசுவை போல மாறுவதற்கு. இப்ப நானா இருப்பதற்காக கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வரல, நான் நானா இருப்பதற்காக ரட்சிப்புக்குள்ள வரல, நான் நானாவே இருக்கிறேன்னா எனக்கு ரட்சிப்பே தேவையில்லை. இன்னைக்கு ரட்சிப்பு என்பது என்ன, நம்மளுக்கு ஏதோ மத சடங்கு போல மாறிடுச்சு. நானாவே நீங்களாவே நான் நானாவே இருக்கணும்னா அதுக்கு ரட்சிப்பே தேவையில்லை. நான் இயேசுவாய் மாறுவதற்கும் நீங்க இயேசுவை மாறுவதற்கு தான் ரட்சிப்பே தேவை. ரட்சிப்பு எதற்கு? நம்ம ஆண்டவரை போல மாறுவதற்கு. அப்ப நானாவே இருப்பதற்கு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்வதற்கு, நான் இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு, இந்த உலகம் எதெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் என்னை கொண்டு செய்து கொள்வதற்கு, நான் எதெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதையும் செய்வதற்கு, அதுக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ரட்சிப்பு தேவையே இல்லை, நம்ம அப்படியே இருந்துக்கலாம். ரட்சிப்போட முதன்மை நோக்கம் என்னன்னா, தேவனுடைய விருப்பத்தை, ஆண்டவர் என்ன கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்னிலிருந்து துவங்க வேண்டும் தான் ரட்சிப்பு முதல் படி. ஆமென். ரட்சிப்புக்கு காரணமே மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது பாவம் மன்னிப்பு மாத்திரம் இல்ல. மனம் திரும்புதல், என் விருப்பத்துக்கு நான் மறிக்கிறேன், என்னிலிருந்து உங்க விருப்பத்தை செய்ய ஆசைப்படுறேன். அப்போ இந்த ரட்சிப்பு என்பதன் அடிப்படை நோக்கம் என்னன்னா, ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது, ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கிறது. என்ன இருக்குது? ஆவியானவருக்கு அர்ப்பணிக்குது. இப்ப நம்ம பைபிள் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமா வசனம் பிரகாரம் நம்ம பார்க்கணும்னா, ஆண்டவர் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில 30 வயதுல இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறேன். என்ன பண்றாரு? அப்ப மனம் திரும்பி, நம்ம என்ன சொல்றாங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றாங்க. அப்ப ஆண்டோடைய வாழ்க்கையில அந்த ஞானஸ்தானத்துக்கு யார் நடத்தி கொண்டு போனான்னா ஆவியானவர். அப்ப ரட்சிப்பின் அனுபவம் தொடக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையினோட முடிவு வரைக்கும் யாருக்கு ஒப்பு கொடுத்து வாழணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் பூமியில வெற்றியான வாழ்க்கை வாழணும்னா அது ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. புரியுதா? பாவம் அறியாதவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர், அவர் சகலத்தையும் அறிந்தவர், அவர் தான் வார்த்தையாகிய தெய்வம், திருத்துவத்துல 2வது நபர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த பூமியில வெற்றியுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்ல, வெற்றியுள்ள ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றா, வாழ வேண்டும் என்றா, அதுக்கு என்ன தேவைன்னா, இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தேவை. புரிஞ்சுதுங்களா? அப்ப வனாந்திரத்துக்கு
ஞானஸ்தானத்துக்கு ஆவியானவரால் கொண்டு போகப்படுறாரு. மணந்து அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவரால் பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. ஆவியானவர் துணையோட பிசாசை ஜெயிக்கிறாரு. ஆவியானவர் துணையோட ஊழியத்துக்கு வராரு. ஆவியானவர் துணையோட சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆவியானவர் துணை கொண்டு பிரசங்கங்களை பண்றாரு. ஆவியானவர் துணையோட பிசாசுகளை துரத்துறாரு. ஆவியானவர் துணையோட வருகிற காரியங்களை குறித்து சொல்றாரு. ஆவியானவர் துணையோட மனிதருடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரு. ஆவியானவர் துணையோட பாவிகளை நேசிக்க தெரிஞ்சிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில சிலுவையில தன்னை அர்ப்பணிக்கிற காலங்கள சுயத்தை மேற்கொள்வது எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துடைய தொடக்கம், அவருடைய பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரையும், அவர் உயிர்த்தெழுதல் எல்லாமே ஆவியானுடைய தொடர்புதான் இருக்குது. இப்போ பூமியில நாமளும் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா ஆவியானவர் துணை இல்லாம முடியவே முடியாது. புரிஞ்சுக்குதா? இப்ப ஏசப்பா எப்படி பிறந்தாருன்னா, அவர் பிறப்புல இருந்து அவர் சிறுவையில மறிக்கிற வரைக்கும், அவர் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுத வரைக்கும், அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவருக்கு யாரோட துணை தேவைப்பட்டதுன்னா ஆவியானவர் சார்ந்து வாழ்ந்தார். இப்ப நீங்களும் நானும் இயேசுவை போலவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசுவை போலவே நாம் பூமியில வாழ நமக்கு என்ன வேணும்னா ஆவியானுடைய துணை தேவை. யாரோட துணை தேவை? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம பிசாசை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாம மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாம மனித தந்திரங்களை ஜெயிக்க முடியாது. அப்படியே வாழ்க்கையில அப்ப எல்லாவற்றுக்கும் நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டும்னா ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செய்ய நம்ம நினைக்கணும், நம்ம விரும்பணும். அல்லேலூயா. தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும்னா ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நம்ம போகணும். என்ன பண்ணணும்? ஆவியானவரை கண்ட்ரோல்ல நீங்க போகாம நம்மிலிருந்தும் நமக்குள்ளும் நம்மை கொண்டும், நல்லா புரிஞ்சுக்க, முதலாவது ஆவியனுடைய பலத்த கிரிய நமக்குள்ள செயல்படணும்னால முதலாவது நம்ம ஆவியானுடைய கண்ட்ரோல் போடணும். நம்மை கொண்டு மற்றவருடைய வாழ்க்கையில செயல்படனால ஆவியான கண்ட்ரோல் போடணும். ஆவியாளருடைய கண்ட்ரோல் இல்லாம அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்பட. புரிஞ்சுதா? அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, நீங்க முதலாவது அவருக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். யாருக்கு? ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். நான் யார் என்பது முக்கியத்துவம் பெறுவதில்லை. நான் பரிசுத்த ஆவியான அர்ப்பணிக்கப்பட்டனா, அவர் கட்டுப்பாட்டில் உள்ளனா என்பதுதான் முக்கியம். நீங்க நம்ம என்ன ஆவியோட கண்ட்ரோல்ல இருக்கிறோமா? பவராவி எனக்குள்ளே கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆவியானவரை மாம்சமா நம்மை கண்ட்ரோல் பண்றோமா? நம்ம ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுக்கிறோமா? அப்ப யோசிச்சு பாருங்க. உங்க விருப்பத்தை இன்று காலையில இருந்து இன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் உங்க விருப்பத்தை நம்ம செய்யறோமா, இல்ல ஆவியானுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கிறோமா? யோசிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குதுன்னா ஆவியானவருடைய அர்ப்பணிப்புல இருக்குது. ஆவியானவருக்கு சரண்டர் பண்ணும். ஆவியானவருக்கு என்ன பண்ணும்? சரண்டர் பண்ணும். இந்த சரண்டர் என்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சதுதான். ஒரு போலீஸ்கார் நம்மளை சுற்றி வளைச்சிட்டானா நம்ம என்ன பண்ண தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஏதாவது பொருள், வெப்பன், தாக்குற பொருள் மாதிரி எதாண்டா அதை கீழே போட்டுட்டு கையை தூக்கி ஹேண்ட்ஸ் அப் சொல்லணும். ஹேண்ட்ஸ் அப் சொன்னா தூக்கணும், கையை தூக்கணும்னே ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 கையை பிடிச்சி பின்னாடி அந்த கேப் அந்த விலங்கு போட்டு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு கீழே படுக்க வச்சிருவாங்க. என்னன்னா அந்த போலீஸ்காருடைய கண்ட்ரோலுக்கு அந்த மனுஷன் ஃபுல்லா வந்துருவான். அதுக்கு பேருதான் சரண்டர். சரண்டர் என்பது என்னன்னா, இனி என் பலத்தை யூஸ் பண்ண மாட்டேன், இனி என்னுடைய ஆயுதங்களை யூஸ் பண்ண மாட்டேன், இனி என்னுடைய அறிவை யூஸ் பண்ண மாட்டேன், இனி நான் எந்த விதத்துல நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன், நான் அப்படியே நான் பிளைண்டா ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க கரத்துல அவங்க வல்லமைக்கு, அவங்க திட்டத்துக்கு, அவங்களுடைய முழு பவருக்கு, அத்தாரிட்டிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது தான் சரண்டர்.
அப்ப நாம ஆவியானவருக்கு சரண்டர் பண்றது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இனிமேல் நான் இல்ல, என் விருப்பம் இல்ல, என்னோட மூளை இல்ல, என்னோட அறிவு இல்ல, எனக்கு பிடிச்சமான காரியங்கள் இல்ல, என் மனசுல தோன்ற காரியங்கள் இல்ல, என் மனம் போன போக்குல போறது இல்ல. எனக்கு சில வெப்பன் இருக்கும். சில மனிதருக்கு, சில பேருக்கு வாய் வெப்பன், என்னது வாயை திறந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. சில பேர் கை வெப்பன், சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க. சில பேருக்கு பணம் வெப்பன், எதை அவங்க தன்னுடைய ஜெயிக்கிறதுக்காக பயன்படுதோ அது உங்க வெப்பன். அந்த வெப்பன் எல்லாம் நான் டிராப் அவுட் பண்ணினேன், கீழே வச்சிடணும், யூஸ் பண்ண முடியாது. எங்க ஆவியானவர் செயல்படுறாரோ அங்க மாம்சிகம் செயல்படாது. எங்க மாம்சிகம் செயல்படுது அங்க ஆவியானவர் செயல்பட மாட்டாரு. ரெண்டுத்துக்கும் விரோதமான காரியம் இது. பிசாச கூட ஆவியானவர் ஜெயிச்சிடுவாரு, துரத்துறாரு. ஆனா மாம்சத்தை நீங்க விட்டு கொடுக்கணும். புரியுதா? மாம்சத்தின் கிரியைக ஜெயிக்கணும்னா வசனம் சொல்லுது, நீங்க ஆவியில நடத்தப்படுவீர்களானா, ஆவியானுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானா மாம்சத்தை கிரியை நிறைவேற்ற மாட்டீங்க. நீ மாம்சத்தின் கிரியை செய்வீனானா ஆவியான அலோவ் பண்ண மாட்டேன். மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்குது. ஆமென். அப்ப நாம என்ன பண்ணணும், முழுவதும் ஆண்டவருக்கு நம்ம சரண்டர் பண்ணணும். என்ன பண்ண, முழுவதும் ஆண்டவருக்கு. அப்ப ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுவது என்பது முதல் காரியம் என்னன்னா, ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 66 அதிகாரம் 2வது வசனம். சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவரை நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல் என்னன்னா, ஆண்டோடைய வசனத்துக்கு நடுங்குறது. ஆண்டோடைய வசனத்துக்கு நடுங்குறது. ஆண்டோடைய வசனத்துக்கு நடுங்குறதுன்னா சரண்டர் டு த ரிவீல்டு வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இப்ப வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். இப்ப வேத வசனத்தை ஆண்டவர் எதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு? ஏன் பைபிள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு? படிக்கிறதுக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்க. வேத வசனத்தை தேவன் எதற்கு கொடுத்தாருன்னா, உனக்கு எதுவும் வாழ தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, உன் இஷ்டத்துக்கு பேசுவ, உன் இஷ்டத்துக்கு சாப்பிடுவ, உன் இஷ்டத்துக்கு உடுத்துவ, உன் இஷ்டத்துக்கு யோசிப்ப. உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, உன் விருப்பப்படி உன் வாழ்க்கை நடத்தினே இருப்ப. அங்க என் விருப்பம் வெளிப்படணும்னா ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை எழுதி கொடுத்தாரு. வேத வசனம் என்பது ஆண்டோடைய விருப்பம். வேத வசனம் என்னது? ஆண்டோடைய விருப்பம். அப்ப நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் பண்ண ஆசை இருக்குதா? அப்ப ஆண்டவருக்கு நாம எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், விளங்குறதுக்கு. நம்ம ட்ரெஸ் பண்ண எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய காரியத்தை, நிறைய நாகரிகமான உடைகளை அலங்கரிப்பை நம்மளுக்கு காட்டுது. நம்மளும் அதனால பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த மாதிரியே உடுத்தணும்னு ஆசைப்படுறோம். கரெக்டா? ஆசை வருது. அப்போ அந்த ஆசை சரியா தப்பான்னு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படணும்ல. அப்ப அந்த ஆசை சரியா தப்பான்னு என்று வேறு பிரிச்சு காட்டுறதுதான் ஆண்டோடைய ஆசை. நீ ஆசைப்படுற, என் ஆசையும் இருக்குது. அப்ப இந்த ஆசையும் என் ஆசையும் அவர் ஆசையும் ஒன்னா தான் நம்ம செய்யலாம். நம்முடைய ஆசை ஆண்டுடைய ஆசைக்கு முரண்பாடா இருக்குமானா, எதிரடையா இருக்குமானா நம்ம செய்யக்கூடாது. புரியுதா? அதுக்கு பார்த்தா சரண்டர் லைஃப். அப்ப எல்லாம் பேசணும், ஜாலியா பேசணும்னு ஆசை, மணிக்கணக்கா பேசணும்னு ஆசை, நம்ம பிடிச்சவங்க கூட பேசணும்னு ஆசை, இதெல்லாம் பேசினு இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரோட சம்பாஷிக்கணும்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு இல்ல. யாரோட பேசணும்னு வச்சுக்கிறாரு, யாரோட பழகணும்னு வச்சுக்கிறாரு, யார கட்டி உண்ணணும்னு வச்சுக்கிறாரு, யார சேர்த்துக்கொள்ளணும்னு வச்சுக்கிறாரு. அப்போ எப்படி இருக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாருல. மத்த புறஜாதிகள் தங்கள் வீணான நடக்கையில நடக்கிறது போல நீங்கள் நடக்காதிருங்கள். தேவனை அறியாத ஜனம், புறஜாதி என்பது ஜாதிய வேதம் பார்த்தது இல்ல. அது என்ன காரியங்கள் சொல்றா, தேவனை அறியாத ஒரு கூட்டம் தான் விருப்பத்து போல செய்யறதுல, அந்த மாதிரி தேவனை அறிந்த நீங்கள் செய்யாதிருங்கள். அப்படி நம்மளுக்கு மாறல்லாம் எதுல இருக்குதுன்னா, இதுல பைபிள்ல இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, கொள்ளடிக்கிறவங்களை கொள்ளடிக்கணும் இல்ல சொல்லுவாங்களே. எப்படியாச்சும் ராபின் வுட் என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்க கிட்ட இருந்து காசு அடிச்சு ஏழைகள் கொடுக்கணும். ஆனா பைபிள் அப்படிலாம் சொல்ல, அது ஒரு மாறு, அவன் மனசுக்கு அதுதான் கரெக்ட்னு சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது, அவனிடத்திலும் திருடாத, எவனுடைய பொருளையும் இச்சியாத, எவனுடைய காரியமும் உனக்கு வேணாம், உனக்குரியது போதும் என்று மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்றேன். பிற பொருளை கூட ஆசைப்படாது, பிற உடுத்துற உடுப்ப கூட ஆசைப்படாது, பிற மனிதன் வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ யோசிக்காத.
உனக்கு போதும், நான் உனக்கு கொடுத்துக்கிறது போதும் என்று வாழ சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் நான் சொல்ல, உலகம் என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்லுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்துக்கும் ஆசைப்படாத, உனக்குரியது மேல உன் ஆசை இருக்கட்டும். இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்ப என்ன சொல்லலாம், நான் ஆண்டவரோட வேத வசனம் இல்லைனாலே நான் நினைக்கிறதா ரைட் ஆயிடும். கரெக்ட்? நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் பேசுவதை லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசுறது ரொம்ப லேசா எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் தானே பேசினாரு. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் தானே பேசினாரு. அவரு பேசுனதுல என்ன இருக்குது? ஏதோ குழந்தையோட பேச்ச, நம்மளுக்கு வேண்டாதவங்களோட பேச்ச, நம்மளுக்கு பிடிக்காதவங்களோட பேச்ச, சும்மா சின்ன பசங்க எதனா பெரியவங்க பேசும் போது அந்த உரையாடல் மத்தியில வந்துட்டாங்க, நம்ம சொல்லுவோம் என்ன சொல்ல, நம்ம நேரு பெரியவங்க பத்தி பேசாதே, சின்ன பொண்ணா அடங்கி எவ்வளவு சொல்றேன்ல, சின்ன பசங்களா இருங்க பேசாதீங்க அப்படி சொல்றேன்ல. அது மாதிரிதான் ஆண்டவரோட பேச்ச நம்ம லேசா எடுத்துக்கிறோம். நம்மளோடு பேசுகிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்று தெரிய மாட்டுது. நம்மோடு பேசுகிறவர் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு தெரிய மாட்டுது. நம்மோடு பேசுகிறவர் வரப்போற காரியங்களை குறித்து அறிந்தவர் என்று தெரியாது. நம்மோடு பேசுகிறவர் எல்லா அதிகாரமும் எல்லாவற்றையும் சர்வ ஞானமும் உள்ளவர் என்று நமக்கு தெரியாது. அவர் பேசுற காரியத்தை எப்படி மாத்துக்கிறான்? லேசா எடுத்துக்கிறோம். அவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறதே இல்லை. என்ன பண்ணது இல்ல? ஏன் வேல்யூ கொடுக்கறது இல்லைன்னா, அவருக்கு நம்ம மனசுல ஒரு வேல்யூவே இல்லை. ஆண்டவர் தானே பேசுறாரு. இப்ப வேத வசனத்தை உங்களோடு பேசுற காரியம் லேசான காரியம் இல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். அதான் ஆண்டவர் சொல்ல, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரே அப்பா பிதாவே என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் சொல்ல, உன்னை அறியேன். எதனால ஆண்டவர் நம்ம அறிய மாட்டாருன்னா, அவர் வசனத்தை நம்ம அறிந்திராதனால அவர் நம்ம அறிய முடியாது. நீ உன் இஷ்டத்துக்கு செய்யற, உன் விருப்பத்தை செய்யற, என் விருப்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறல்ல. அப்ப ஆண்டவர் யாரை அறியேன் என்று சொல்வாருன்னா, அவர் விருப்பத்தை செய்யாதவர்களே ஆண்டவர் அறியேன் என்று சொல்லுவார். புரிஞ்சுதா? உனக்கு ஆண்டவரை தெரியல, ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. நம்மளை ரட்சிப்பை கொடுத்து தேவன் நம்ம அழைத்ததன் மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக தேவன் நம்மை அழைத்தார் தெரியுமா? ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நம்மை கொண்டு செய்வதற்காக தான். தேவ வார்த்தை உணராமல் அவரை மட்டுப்படுத்தி அதற்கு கீழ்ப்படியாமல் போவார்கள். நம்ம வாழ்க்கை என்னதுன்னா, ஆண்டவர் பேசுற வார்த்தையை ரொம்ப ரொம்ப ஒரு தரக்குறைவா எடுத்துக்கிறோம். யார்கிட்ட போய் ஆண்டவர் சொன்னாருன்னு உண்மையை சொன்னா கூட ஏத்துக்க மனசு இல்லை. வெளிப்படுத்தப்பட்ட வேத வார்த்தைக்கும் கனம் இல்லை, வெளிப்பாடுக்கும் கனம் இல்லாம வாழ்ந்த இந்த காலத்துல இருக்கிறோம். ஏன் இப்படி வேத வசனத்துல நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாத இஸ்ரவேல் கூட்டம், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளுக்கு பயப்படாத இஸ்ரவேல் கூட்டம் அடிமையாய் போனது, பாடுகள் அனுபவிச்சது, வேதனை அனுபவிச்சது, தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. அவங்க வசனம் பயங்கர சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையில மிகவும் மோசமான காரியங்களை செஞ்சாங்க. ஏன்னா ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை அவங்க ரொம்ப லேசா எடுத்துக்கினாங்க. இன்னைக்கு கூட வசனத்தை வசனமா நீங்க புரிஞ்சிக்க மாட்டுறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எதற்காக தெரியுமா? நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மளை சீர்படுத்துவதற்காக தான். தேவனுடைய வார்த்தை நடுங்காதவர்களுக்கு அவர் இணக்கமாக இருக்கவே மாட்டார். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸால ஆண்டவர் இருக்கவே மாட்டாரு. நம்ம அப்பான்னு சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், சிநேகிதன் சொல்லலாம், டேடின்னு சொல்லலாம், என்னவனா சொல்லலாம். ஆனா ஆண்டோடைய வசனத்துக்கு நடுங்காதவர்களை நடுங்கன்னா பயப்படுது இல்ல, எப்படியாச்சும் அதை வேல்யூ பண்ணி செய்யணும். எனக்கு சொன்ன வார்த்தையை நான் கடைபிடிக்கணும். ஆண்டவர் என்னுடைய நல்லதுக்காக சொல்றாரு, என் திட்டத்தை, அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக சொல்றாரு சொல்லி நடுக்கம் இல்லாத கிறிஸ்தவர்களோடு கர்த்தர் இணக்கமா இருக்கவே மாட்டார். நீங்க ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு, ஆண்டோடைய வசனம் நம்மளோடு இடைப்படுது. வேத வசனங்கள் அவருடைய பிள்ளைகளுக்காக எழுத கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்கள் இது. தேவனுடைய மனம் வசனம் ஒண்ணு சொல்லுது, பிதாவினிடத்தில் இருந்து வந்த ஆவியானவருக்கு தான் பிதாவுடைய இருதயம் என்னது என்று தெரியும். அந்த பிதாவின் இருதயத்தை யாரு நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார்னா ஆண்டவர். இந்த ஆவியான இந்த வசனத்துல
இருதயத்தை எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, உங்க வாழ்க்கையில எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாவற்றையும் எதுல எழுதி வச்சுக்கிறேன்னா இந்த பைபிள எழுதி வச்சுக்கிறேன். அப்ப இதை நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் நமக்கு இணக்கமா இருக்க மாட்டார். ஆமென். சரண்டர் என்பது என்னன்னா, அது கழுகு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கழுகு தெரியும்? கழுகு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பறக்கும், சிறை கடிச்சு பறக்கும். அது பறந்துட்டு என்ன பண்ணனா, அந்த வான மண்டலங்கள் போகும்போது காற்று போற திசைக்கு தன்னை விட்டு கொடுக்கும், ஃப்ளோ ஆகும். அப்படியே அது பறந்துனே இருக்கும். காற்றின் திசைக்கு அது என்ன ஆகும்? பறந்து 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 காற்று திசைக்கு தன்னை அர்ப்பணிச்சுது. உங்களுக்கு உண்டான காரியங்கள் நான் சொல்றேன். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சில காரியங்களை, இந்த எத்தனை பேருக்கு இந்த அந்த பாய்மர கப்பல் தெரியும்? பாய்மர கப்பல் ரொம்ப டவுன் இருக்குமா? ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பல்ல திசை, அந்த காலத்துல பெரிய பெரிய துணியை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அந்த காத்து அடிக்கும் போது அந்த காத்து தான் அதுக்கு ஊந்து சக்தி. என்ன சக்தி? அதை தள்ளுற சக்தி அதுதான். ஆனா அது ஒரு நாள் தள்ளும், காற்று திசைக்கு போவோம். அப்ப ஆவியானவர் அவர் திசைக்கு நம்மை நடத்த முடியும். எப்ப வரைக்கும் தெரியுமா? ஸ்டேரிங் நம்ம கண்ட்ரோல் இல்லாத வரைக்கும். அது பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, மிகப்பெரிய கப்பலை கண்ட்ரோல் பண்ணுகிற சுக்கான் வாய். உங்க வாய் எப்படி இருக்குன்னா, ஏதோ கோபத்துல எல்லாம் பேச மாட்டோம், ஏதோ வந்த போக்குல நம்ம பேச மாட்டோம். நம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்லுது வசனம். புரியுதா? அப்ப இருதயம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதோ, எதினோட கண்ட்ரோல் இருக்குதோ, வாய் அதோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்குதா சொல்லுது. அப்போ பாய்மர கப்பலை நடத்தி செல்லுவது காற்றாக இருந்தாலும் கண்ட்ரோல் நம்ம கரத்துல இருந்துச்சுன்னா அது திசைக்கு போகாது. காற்று ஒரு பக்கம் போராடும், சுக்கான் ஒரு பக்கம் அது எதிர் விசையில போராடும். மிகப்பெரிய இழுப்பு விசை, ஏதோ ஒரு டிஸ்ட்ராய்ட், மிகப்பெரிய அழிவு உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, விலைக்கு காட்டினது என்னன்னா, நான் ஒரு திசையில கொண்டு போக விரும்புறேன், ஆனா உன் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அது போக முடியாது. வசனம் சூப்பரா சொல்றது, எனக்கு ரொம்ப இருக்கும். மிகப்பெரிய கப்பலை சிறு சுக்கான் கையாளு அது திசைக்கு திருப்பமா. கரெக்டா? அப்போ மிகப்பெரிய காற்று ஆவியானுடைய பயங்கரமான வல்லமையை கூட நான் நினைச்சா அதை ஸ்டாப் பண்ண முடியும் என் வாழ்க்கையில. அப்ப ஆண்டவர் உங்களை ஃப்ளோ பண்ணி நடத்த விரும்புறாருல, ஆண்டவர் ஒரு விருப்பத்தை கொண்டு உங்க வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புறாருல. ஆனா அதை எது தடுக்கன்னா, திடீர்னு முளைச்சு வரும். எது வரனா, எனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாதா, என் விருப்பத்தை செய்யக்கூடாதா, எனக்கெல்லாம் ஆசை வராதா? நான் தான் சொல்றேன், ஆசை நல்லது இல்லைன்னு தானே பைபிள் சொல்லுது. உன் விருப்பம் சரியில்லைன்னு பைபிள் சொல்லுதுல. உனக்கு பிடிச்சமானது சரியா என்பது ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தானே வேத வசனம் சொல்லுது. வேத வசனத்தின்படி நம்ம ஆசை இல்லாது இருந்தா அது பாவம். என்னது பாவம்? ஆணுடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமையில இருக்குது, அது மிகப்பெரிய பாவ லிஸ்ட்ல வந்துருக்கு. என்னைக்கு ஆணுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம போறீங்களோ மிகப்பெரிய அழிவை நீங்க காண்பீங்க. ஆமென். அப்ப கப்பலின் திசையை தீர்மானிக்குது எதுன்னா சுக்கான். அவ்வளோ பெரிய பெருங்காற்று வருது. பெருங்காற்று திசைக்கு கப்பல் செல்லாம சின்ன சுக்கானால பாத்துக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குறதா? இந்த சின்ன ஸ்டேரிங்கை வச்சு எவ்வளவு பெரிய காற்று போற திசைக்கு கப்பலை நவுத்த முடியாது, எதிர்காத்துல திருப்பலாம். எப்ப பண்ண முடியும்னா கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணாதான் என் திசைக்கு கொண்டு போக முடியும். நீ என்னைக்கு உன் கண்ட்ரோல்ல இருக்கிறியோ உன்னை ஆண்டோட திசைக்கு கொண்டு வர முடியாது. என் டைம், என் வாழ்க்கை, என் விருப்பம், எனக்கு பிடிச்சது, என் இஷ்டம் நீங்க சொன்னாலே வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். உங்க இஷ்டம் நீங்க எப்படி வாழ்ந்துக்கிறீங்களோ அப்பயே நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமுள்ள வாழ்க்கையில நீங்க தான் அனுபவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப ட்ராஜடி. ஆமென். நம் ஆசீர்வாதத்துக்கு வர தடையும் ஆசீர்வாத இழக்க காரணம் என்னவென்றா, நாம ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாததுதான். நீங்க ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா ஆசீர்வாதமும் வராது, இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடுவோம். தேவனின் வார்த்தையை கவனமாய் தெளிவாக கேட்பது மாத்திரமல்ல, எனக்கு நிறைய கூர்மையா ஆண்டவர் என்ன பேசுறான்னு கவனிச்சு, ஆண்டவர் என்ன சொல்றீங்க ஆண்டவர், அதுக்கு ஆண்டவர் மயங்குறவர் இல்ல, நடுங்குறவன் யாருன்னா கேட்ட வசனத்தை கீழ்ப்படுகிறவன் தான் ஆண்டவர் விரும்புறேன். அவே நீ நிறைய பேர் வசனத்தை கேட்கறீங்க, நிறைய பேர் வசனத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஆண்டோட விருப்பம் யார் மேல இருக்குதுன்னா, யார் வசனத்தை தன் வாழ்க்கையில கொண்டு வராங்களோ
அப்ளை பண்றாங்களோ, நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்களோ, அவங்க வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களை நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்களா? சின்ன ஒரு வசனம், சின்ன ஒரு கட்டளையா இருந்தாலும் இந்த வேதத்துல சொல்லுது நம்ம வாழ்க்கைக்கு தான் உண்மை. இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதுக்கு தயவு செய்து நடுங்குங்க. இந்த வார்த்தை சொன்னது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டளை. அவர் ஏனோ தானோன்னு சொல்றது இல்லை, நமக்காகவே சொல்லியிருக்கிறார். ஆமென். கால தாமதம், டிலே பண்ணுது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கால தாமதம் ஏற்படுதும் கீழ்ப்படியாம தான். சில பேர் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிவாங்க. எப்ப கீழ்ப்படிவாங்க தெரியுமா? காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவாங்க. காலம் தாழ்த்திய கீழ்ப்படிதலும் பாவம் தான். சொல்லுது புரியுதுங்களா? ஆண்டவர் இன்னைக்கு செய்ய சொன்னா இன்னைக்குதான் செய்யணும், அத்த வாரம் செய்யலாம் இல்ல, அதுவும் பாவம் தான். நீங்க ஆண்டவர் வசனத்துக்கு நீங்க நடுங்குறவளா இல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்தல் என்பது அவரின் சத்தியத்தை தெளிவாய் கேட்பது மாத்திரமல்ல, கேட்ட வார்த்தைக்கும், கேட்ட வார்த்தைக்கும், வாய்ஸுக்கும், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வேத வசனத்துக்கும், ரேமாக்கும் லோகஸ்க்கும் கீழ்ப்படிவது பேர் தான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுதல். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்னது? ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுத்த வாழ்க்கை எது தெரியுமா? ஆண்டோடைய சத்தத்துக்கும் ஆண்டோடைய எழுதப்பட்ட வசனத்துக்கும் கீழ்ப்படிவது தான் அர்ப்பணிக்கப்படுதலே. அர்ப்பணிக்கிறதுனா போய் தலை இப்படி உழுது மாத்திரம் இல்ல. எவ்வளவு நாள் தான் உழுந்தே இருப்பேன்? சீக்கிரம் செய். ஆண்டவர் சொல்லுது செய்யதான் அந்த ஆண்டவர் அழைச்சாரு. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்களும் கை கொள்ளுங்க, அவர்களுக்கும் கை கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டோட வசனத்தை கீழ்ப்படியாத ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நேசிக்கிறதே இல்லை. ஆமென். ஆணுடைய அன்பு யார் பக்கம் சாயன்னா ஆணுடைய வசனத்துக்கு நடுங்கிறது தான். நாம் அவரின் கட்டுப்பாட்டுல செல்ல வேண்டும். இன்னைக்கு அவரை கட்டுப்படுத்துற நம்ம ஆண்டுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டோட வசனம் அடுத்ததுக்கு அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க மூழ்கி இருக்கணும். அவருடைய ரைச்சஸ்னஸ்ல வாழணும், நீதியில. அவர் நீதிக்கு அர்ப்பணிக்கப்படணும். ஆண்டோடைய நீதி என்னன்னா, வசனம் சொல்லுது அவர் எதெல்லாம் நீதிக்குரிய கிரியைன்னு வச்சுக்கிறார் அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சா ஆகும். இயேசு கிறிஸ்து இருந்தாரா? இயேசு கிறிஸ்து இருந்தாரா? அவர் ஞானஸ்தானம் எடுப்பது அவசியமா? அவர் ஞானஸ்தானத்துக்கு ஏதாவது அவர் எடுக்கணும்னு ஒரு ஊம்பு, அவர் கட்டாயம் ஏதாவது இருக்குதா? ஆனா ஆவியானவர் நடத்தின் போய் அவர் ஞானஸ்தானம் வைக்கிறார், எடுக்க வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் ஆவியான கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு தேவையில்லை நீங்க நினைக்கலாம், ஆனா அது தேவைன்னு ஆவியானுக்கு தான் தெரியும். இப்ப வெளியே இருந்து பார்க்க சொல்ல ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லைன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாம் கைத்துக்கணும். ஆனா ஆவியானவர் சொல்ல இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் ஞானஸ்தானம் அவசியம் ஆவியானவர் முடிவு பண்ணுதான். அப்போ உன் வாழ்க்கையில என்ன தேவை இருக்கக்கூடாது, நீ முடிவு பண்ணக்கூடாது, அவர் முடிவு பண்ணணும். புரியுதா? ஆண்டவர் சொல்லுதை கேட்கணும், ஆண்டவரை சொல்படி நடக்கணும், ஆண்டோடைய சத்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பூமியில வாழ்ந்தார், அப்படிதான் சாத்தானை ஜெயிச்சார். ஆமென். அப்ப தேவ நீதிக்கு சரண்டர் பண்ணாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது. ஆண்டோடைய வசனம் ரொம்ப காரியங்கள் எப்படின்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிதலை குறிச்சு நான் வாசிக்கும் போது மரியாள் சொல்றாரு. மரியாளிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஆண்டவர் உற்பத்திக்க போகிறாரு. அப்போ அந்த காரியம் நடப்பதற்கு மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அப்படின்னு, நீர் என்ன சொல்றீங்களோ செய்யுங்க ஆண்டவரே, உங்க விருப்பத்தை என் வாழ்க்கையில நடத்திடுங்க ஆண்டவரே. ஆண்டுடைய சித்தத்தை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும். எந்த கஷ்டம் வரும்? வாழ்க்கை கஷ்டம்னா மனசுல ஒரு கஷ்டம் வரும், ஏன்னா நாம ஒண்ணு விரும்புவோம். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன, அந்த வசனத்தை கேட்கும் போது சில நெருக்கங்கள் வரும், அவமானம் வரும், பிரச்சனை எது வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் உங்களோட விருப்பத்தை செஞ்சு முடிப்பா. அதான் சில மனிதர்கள் ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படியும் போது சில உறவுகளை இழக்க நேரிடும், சில மனிதர்களை இழக்க நேரிடும். ஏன்னா எனக்கு தெரியும் அது ஆண்டோடைய திட்டம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்ப மரியாள் சொல்றாரு, நான் தேவனுக்கு அடிமை. உங்களுக்கு ஒரு வசனம் ஒண்ணு சொல்றேன், ஈஸியா புரியுற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அரியன் சொன்னார்ல மத்தேயுல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால். கர்த்தர் என்பது என்னன்னா லார்ட்ஷிப், ஓனர்ஷிப். அப்போ இந்த பொருளுக்கு நான் தான் ஓனர். இந்த கண்ணாடிக்கு யார் ஓனர்? நான் ஓனர். இந்த கண்ணாடி எந்தன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ வேற ஒரு கண்ணாடியை கம்பேர் பண்ணி வைக்கும்போது, பக்கத்துல வைக்கும்போது நான் சொல்வேன், இந்த கண்ணாடிக்கு நான் ஓனர், இது எனக்கு தெரியும், இதுக்கு நான் ஓனர் இல்ல, தள்ளி வச்சிருவேன்ல.
அவன் சொல்றான் கத்தாவே கத்தாவே நான் உன்னை அறியன்னா, அவன் வாயில் அளவுல கடவுளை சொல்றான். ஆனா கடவுள் அவனுக்கு ஓனரா இல்ல. புரிஞ்சுதா? நீங்க எல்லாம் ஆண்டவர் ஆண்டவரேன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ என்னுடைய அதிகாரத்தின் கீழே இல்லவே இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க என்னைக்கோ ஒரு நாள். ஆனா ரட்சிப்புல நீங்க உண்மையாவே இல்ல. ஆண்டவர் உங்களை விலைக்கு வாங்கிட்டாரு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவருடையவர்கள். புரியுதா? எனக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்ல, என் கண்ணாடி இது யார் கண்ணாடி? இந்த கண்ணாடியை நீ எத்தி என் கண்ணு முன்னாடியே போட்டு வச்சுன்னா எனக்கு என்ன வரும்? கேச்சினா வரும். எல்லாம் கரெக்டா. இப்ப நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்க ஆண்டவருக்கு சொந்தம். உன் கண்ணு அவர் விரும்புதை பார்க்காம உன் விருப்பத்தை பார்த்துனுக்குது. உன் காது அவர் விருப்பத்தை கேட்காம உன் விருப்பத்தை கேட்டுனுக்குது. உன் வாய் அவர் விரும்பினதை பேசாம நீ விரும்பினதை பேசுது. உன் வாய்க்குள்ள போறது அவர் விருப்பம் இல்லாம உன் விருப்பமா இருக்குது. உன் சரீர இச்சையெல்லாம் உன்னுடைய அவசரம் சொல்றாரு. உன் சரீரத்துக்கு எஜமான ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. அந்த ஆலயத்துக்கு சொந்தக்காரர் அவர். அதை ஆல்டர் பண்ணன்னு சொல்லலாம். சரி, அதுல மாற்றம் வந்து என்னமோ அவர்தான் செய்யணும். நீ அவருடையதை வச்சு உன் இஷ்டத்துக்கு போனா அவர் கோவம் வருமா வராதான்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆலயத்தை கேட்டா நான் உங்களுக்கு கெடுப்பேன். இந்த கண்ணை ஆகுது கரெக்டா? இது ஆண்டவர் வேத வசனம் பாரு, இயற்கை காட்சியை பாரு, அழகான காட்சியை பாரு. அசுத்தத்தை போய் இந்த கண்ணால பார்த்து நிக்கிறேன். அந்த சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டியது. இந்த சரீரம் ஆண்டவருக்காகவே பாதுகாக்கப்பட வேண்டியது. இந்த பலியா உயிருள்ள பலி இது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு பாவத்துக்கு அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சும்மா வைப்பாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பாப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஓனர்ஷிப்ல இல்லைன்னு தருவாரு. நீ என் அதிகாரத்தின் மையத்துல நான் தான் உனக்கு வாங்கினேன், ஆனா தண்ணி தெளிச்சு உன்னை தத்தலி அமைச்சிட்டேன், போயிட்டு வா. அதான் அந்த கடைசி காலம். உன்னை அறியேன் என்று சொல்லும் போது, என்னைக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா நம்ம பிள்ளைங்களை சொல்லுவாங்க, நான் உன்னை எப்படி வளர்த்த எப்படி எல்லாம் பண்ண நினைச்சேன், நீ உங்க இஷ்டத்துக்கு போய் கெட்டு சீரழிஞ்சு வந்த, உன்னை நான் திரும்ப எப்போ வராது அப்படி சொல்லுவாங்களா? அதை தான் ஆண்டவர் நம்ம சொல்றேன். உன்னை விலை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கினது எதற்காக? நான் உன் விருப்பத்தை சேர்த்துக்கல, உன்னில நான் மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். என்னுடைய திட்டம் உன் அழிவுக்கு இல்ல, என்னுடைய திட்டம் உன்னுடைய ஆக்கப்பூர்வமான நன்மைக்காக தான். இந்த சரீரத்தை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க? புரியுதா? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். ஆண்டுடைய சித்தத்தை ஆண்டுடைய விருப்பத்தை உங்க கண் பாக்குறது, நீ பாக்குறல்ல, நீ யோசிக்கிறல்ல, நீ நினைக்கிற ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஆண்டவர் சைலண்டா கவனிச்சுனேங்கிறாரு. இந்த சரீரத்தை ஆண்டவர் சொல்லாது, இது அசுத்தமா மாத்தாத, விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு இதை ஒப்பு கொடுக்காது, தகாத காரியத்துக்கு அந்த சரீரத்தை குடியினாலையும் வெறியினாலையும் போதை பழக்கத்தினாலையும் இந்த சரீரத்தை அவமாக்காத, சரீரத்தை கெடுத்து போடாது. ஆண்டவர் இந்த சரீரத்தை உயர்வான காரியத்துக்காக பரிசுத்த தேவன் உலாவுகிற இடம். நாங்க நிறைய பேர் பார்ப்போம், திடீர்னு நம்ம கல்ச்சர்ல அது இல்ல. திடீர்னு யாருன்னா செருப்பு போட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதிர்ச்சியா பார்ப்பாங்க. செருப்பு போட்டு உள்ள வந்துட்டீங்க, செருப்பு போட்டு பலிப்படத்து மேல ஏறீங்க, செருப்பு போட்டு அதுவும் வாங்குறீங்க. ரொம்ப அதிர்ச்சியா யோசிப்போம். நான் யோசிக்கிறேன், இந்த சரீரமே ஆலயம். இதை தகாத விதமாய் நடத்தும் போது ஆண்டவர் எப்படி கொந்தளிப்பார் இல்ல? ஆண்டவருக்கு மறைவானது இல்ல. தாவீது சொல்றாரு, பாதாளத்துல போனா கூட ஏதாவது பண்ணான்னு, பாதாளத்துல போனா அங்க கூட நீங்க இருக்கிறீங்க. பரலோகத்துல போனாலே நீங்க இருக்கிறீங்க, பாதாளத்துல எங்கதான் உங்க கண்ணுக்கு மறைவா இருக்குது? நீ நினைச்சுக்கிற உங்க கண்ணுக்கு தெரியாம நீ செஞ்சு நிக்கிறேன். நீ செய்த எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ரட்சிப்பை ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப ஒரு மாதிரியா ஹேண்டில் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உற்று நோக்குகிறார். இந்த அவயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆமென். இந்த சரீரத்துக்கு ஒரு டிசிப்ளின் முறை வேணும். இந்த சரீரத்துக்கு காரியங்கள் வேணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மைண்ட் எல்லாம் பிரசன்னத்தால நிறைய வேணும். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்க சரீரத்துல இருக்கிறாரு. ஆனா உங்க சிந்தனையில ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஏன்னா விட்டு கொடுக்காத வரைக்கும் வரவே வராது. ஆண்டவர் உங்களை விட்டுலாம் எங்கெல்லாம் போறது இல்ல. ஆண்டவர் எங்கன்னா போறேன்னு சொல்றாரா? எல்லா நாளும் நம்மோடு தான் இருக்கிறாரு. இந்த சரீரத்துல என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இந்த சரீரத்துல குடி வந்துட்டாரு. என்னைக்கு மரணம் மருங்க அன்னைக்கு வரைக்கும் இங்கதான் இருக்கிறாரு. ஆனா பிரசன்னத்தை நினைவு நம்ம மைண்ட்ல உணர முடியலன்னாலே ஆண்டவரோடு நல்ல உறவு இல்லைன்னு அர்த்தம்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் ஒரு போர் செஞ்சுனே இருக்கு. என்னைக்குதான் ஆண்டவர் விட்டு கொடுக்கும்? பவுல் தன் வாழ்க்கை ஆண்டவர் முழுவதுமா விட்டு கொடுக்கும் மனிதன் தெரியுமா? அவருடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு 1000 சூழ்நிலைகள் வரும் பொழுதும் உள்ளிருந்து இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும், வெளியே இருந்து இன்ஃபுளுயன்ஸ் வரும். பாவம் செய்யும்படி நம்ம உள்ள இருந்து சிலது பேசுவோம், நம்ம வெளியே இருந்து சிலது பேசுவோம். ரெண்டுத்தையும் மேற்கொள்ளணும். உள்ள இருந்து பேசும் போதே மேற்கொள்ளணும், வெளியே இருந்து பேசும்போது மேற்கொள்ளணும். ஆண்டவர் பகைச்சிட்டே ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. சொல்ற ஆவியானவருக்கு சரண்டர் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஆவியானவர்களை அர்ப்பணிங்க. அந்த அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில மிகப்பெரிய தினந்தோறும் மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புதல்ல நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். மனம் திரும்பணும். ஒரு காரியத்தை செய்யும் போது பாவம் என்ற ஒரு காரியம் நம்ம மனதில் எப்படி வரலன்னா, பிதாவே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், சக மனிதனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். தினமும் மனம் திரும்பாத மனிதர்களோடு தேவன் சஞ்சரிக்கவும் முடியாது. கரெக்டா? தினமும் மனம் திரும்பாத மனிதர்களுடைய தேவன் சஞ்சரிக்க முடியாது. நீதியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா மனம் திரும்புதல் எனக்கு கனி கரெக்டா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதற்கான அவசியம் இருக்குது. We are not perfect. நம்ம பூரணமானவர்கள் அல்ல, பூரணனாகும்படி கடந்து போகிறோம். அப்ப கடந்து போகிற பிரயாணத்துல ஒவ்வொரு நாளும் ஆவியான நம்மோடு சில காரியங்களை இடைப்பட்டு நம்மை திருத்த விரும்புகிறார். அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் பேசும்போது வருந்து, அதுக்கப்புறம் திருந்து. வெறும் வருந்தினே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லை. திருந்த வேண்டும். அந்த திருத்தம் எதுல வரனா, கனியில காட்ட வேண்டும். நான் சரியாயிட்டேன்னா என் கனி மாறும், என் நடக்க மாறி ஆகணும். நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு என் பழைய வாழ்க்கையின் அறிகுறிகள் இப்போது வரைக்கும் தென்படுமானா தப்பு. சிகரெட்டை நிறுத்தணும்னு சொன்ன யாருன்னா ஆசைன்னா என்னத்தமா பண்ண? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? சிகரெட்டை நிறுத்தணும்னா, சிகரெட் பிடிக்கிறாருல, சிகரெட் யாருன்னா பிடிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க நிறுத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்ண தெரியுமா? சிகரெட் பாக்கெட்ல இருக்க கூடாது. என் பாக்கெட்ல நான் சிகரெட்டை வச்சுக்கின்னு நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் போராடினா, திடீர்னு ஒரு நாள் என் கையில இருக்குது, பாக்கெட்ல இருக்குது, என் வாய்க்கு வந்துடும். விளங்குதா நான் சொல்லுது உனக்கு? பாக்கெட்லயே சாராய பாட்டில வச்சுக்கின்னு என்னால நான் குடியை நிறுத்திட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப எந்த பாவத்துல நான் உடன்பட்டு இருக்கிறேன்னு, எந்த பாவத்துல என் வாழ்க்கை கெட்டு போச்சா அந்த பாவத்தை விட்டு நான் தூரம் வராம அதுல இருந்து மனம் திரும்பிட்டே சொன்னா அது பொய். என்ன நானே ஏமாத்திக்கிறது. நான் சொல்ல புரியுதா? அப்போ நான் சிகரெட்டை விட்டுட்டேன்னா சிகரெட் என் பாக்கெட்ல இருந்து போகணும். நான் குடியை விட்டுட்டேன்னா குடி என் பாக்கெட்ல இருந்து போகணும். நான் பொய் நிறுத்திட்டேன்னா உண்மையை பேசி ஆகணும். நான் அசிங்கமா பேசுறதை நிறுத்திட்டேன்னா நான் பேசாம இருக்கணும். என் வாழ்க்கையில சுத்தமான காரியங்கள் வரணும். அப்ப எந்த பாவ பழக்கத்தினால நான் அடிமைப்பட்டு கெட்டு போனேன்னோ, நான் திருந்திட்டேன் என்பது எதுல காணனா, அந்த பாவத்தோட சம்பந்தம் என் கூட இருக்கக்கூடாது. சொல்லு விளங்குச்சா? பாவியான ஸ்திரீ பாவத்துல கையும் பெய்யுமாய் பிடிப்பட்டா, ஆண்டவர் பாவம் செய்யாதுன்னு சொன்னா, திரும்பவும் அவன் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட நபர்களோடு உறவுல இருந்தா எப்படி அவன் பாவத்தை ஜெயிக்க முடியும்? இல்ல. நம்மை அழிக்க நினைக்கிற வல்லமைகளோடு நம்ம விடுபட்ட வேணும்னா அந்த காரியங்களை, அந்த உறவுகளை ஸ்டாப் பண்ணி ஆகணும். அங்க ஸ்டாப் பண்ணிட்டு உறவு ஆண்டவர் சமூகத்தை ஸ்டார்ட் பண்ணு. கரெக்டா? நீ அங்க ஸ்டாப் பண்ணாம அங்கேயே ஸ்டார்ட் இங்கேயே ஸ்டார்ட்னா அது கரெக்ட் இருக்காது. அது பைபிள் வசனம் இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையை சொல்றேன். அந்த பாவியான ஸ்திரீ நல்லா பாருங்க, இயேசுவே வராருன்னு வச்சுங்களேன், கற்பனைக்கு சொல்றேன், பைபிள் அது மாதிரி இல்ல. நீங்க எல்லாம் அந்த வசனத்தை அது பாவத்துல மெய்யும் கைமா மாட்டின அம்மா திரும்ப அதே இடத்துல ஏசு அந்த இடத்துல பார்த்தாருன்னா நம்ம என்ன நினைப்பாரு? திருத்தல என்ன நினைப்பாரு? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பாவம் செய்யாத என்ற அர்த்தம் என்னன்னா அந்த உறவுகளோடு முழுவதுமா விட்டு விலகி வருவதுதான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, கூழுக்கு ஆசை மீசிக்கு ஆசைன்னுவாங்க. கூழும் குடிக்கணும், மீசில படாம குடிக்கணும் முடியாது. ஏதாவது ஒண்ணு இழக்கணும். ஒண்ணு மீசி இழக்கணும், இல்லைன்னா கூழ இழக்கணும். ரெண்டுத்தையும் பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு காரியங்கள் அப்படியாதான் இருக்குது. விளங்குதா நான் சொல்லுது? நம்மள ஆண்டவர் கொடுத்து வந்தது நோக்கம்னா அந்த பொல்லாத உறவுகளை விட்டு வரணும். திருடன், நான் திருட்டுல இருந்து விலகிட்டேன். ஆனா திருட்டு ஃப்ரெண்டு எனக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னா எப்படி மாத்த முடியும்? அவன் சொல்லுவான், மச்சான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், வெயிட்டான ஒரு வீடு, ஆள் இல்ல, போயிட்டு வந்துடலாம்.
அங்கிருந்து போன் அடிப்பான். டேய், இந்த கேஸ் இந்த பீரோ உன்னால் தாண்டா திறக்க முடியும், கை தெரிஞ்சவன்டா, நான் போட்டு போட்டு பாக்குற திறக்க. அப்படின்னா அவனுக்கு கையெல்லாம் பரபரன்னு இருக்கும். நம்மள வந்து கை தந்து தந்து விட்டு மட்டும் போ மச்சான், அவனுக்கு வேணாம் மச்சான் அப்படிதானே கூப்பிடுவாங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. அப்ப திருந்திட்டான்னா என்ன ஆகுதுன்னா, அந்த திருடர்களோட சவகாசம் அன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா எப்படியாச்சும் நம்மள திருத்தொழில் கூட்டின்னு போயிடுவாங்க. கரெக்டா? அவ பாவம் என்பது அப்படிதான், மனம் திரும்புதல் என்பது அப்படிதான். அது என்ன பண்ண, ரெண்டுக்கும் முரணானது. நான் இன்னைக்கு மனம் திரும்பிட்டேன்னா நான் இன்னைக்கு சாராய பாட்டில ஒச்சிடணும். நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா பழைய பாட்டில் எல்லாம் இருக்குது, ஷோகேஸ்க்கு வீட்டுல அடுக்கி வச்சுக்கிறேன்னா என்ன பண்ணும், என்னைக்குனா ஒரு நாள் மனம் வருத்தம் வரும், யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்க, அப்ப மனசு என்ன தோணும், சாத்தான் என்ன சொல்லுவான், வெளியேந்து குடின்னுவான். உள்ள இருக்கிற மனசு இந்த மாதிரி தானே ஒரு அடி குச்சிட்டு எல்லாத்தையும் மறந்த கை போவன்ல, வாய் யோசிக்கல. மனம் திரும்புதல் என்பது என்பனா அகற்றுவது, முற்றிலுமா அகற்றணும். போன்ல அந்த கான்டாக்ட் இருக்குதா, டெலிட். அந்த சம்பவம் இருக்குதா, டெலிட். எல்லா காரியங்கள் ஆண்டவங்களோடு பேசுவார். அந்த பாவ சம்மதத்தோடு என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. அல்லேலூயா. ஆமா, நான் கூட வந்து என்ன பண்ண, நான் ஒர்க் பண்ற காலத்துல வந்து பேஸ்புக்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பேஸ்புக் அப்போ ஆண்டவர் பேஸ்புக்கை விட்னு சொன்னாரு, முதல்ல அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண. அந்த ஆப்பே மெசேஜர் ஆப் இருக்கு, அதுல எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. அந்த அக்கௌண்ட்லயும் டெலிட் ஆச்சு, அந்த அக்கௌண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சு, அந்த ஆப்புக்கு இப்ப எல்லாத்துல இருந்து வெளியே வந்தேன். ஆனா சில நாள்ல முடிவு எடுப்பேன், என்ன பண்ணுவேன்னா இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. ஆனா அந்த ஆப் இருக்கும் மொபைல்ல, சும்மா என்ன தட்டுவேன் உள்ள போய். கரெக்டா? அப்போ மனம் திரும்பணும்னு எப்போ நான் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கணும்னோ அன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்திலும் என்ன அகற்றணும். உண்மையா புரியுற மாதிரி சொல்லிட்டா, தினந்தோறும் போகி கொண்டாடுது. தினந்தோறும் போகி எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, தேவையில்லாத காரியத்தெல்லாம் போட்டு. அப்ப தினந்தோறும் போகி ஆவியானோட அக்கினியில நீ கொண்டாட வேணும், எரிச்சே ஆகணும். மனம் திரும்புதல் என்பது போகி பண்டிகை. உன் வாழ்க்கையில போட்டு எரி, விலையோ இந்த கிஃப்டா எரிச்சு போட்டுரு. என் நண்பர்லாம் நான் ரட்சிப்புல நடத்தினேன், என் நண்பரை ரட்சிப்புல நடத்தின பாவத்தை விட்டு அவங்க மனம் திரும்பும் போது அந்த மனம் திரும்பு எனக்கே ஒரு ஷாக் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எல்லா பொருட்களையும் அவன் நாசம் பண்ண, எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். எல்லாத்தையும் அழிச்சாங்க. நான் சொன்னேன், நீ அழி எந்த பத்தாச்சும் நானாச்சும் யூஸ் பண்ணிப்பேன், மனசு சொல்லிச்சு. ஆனா ஆண்டோடைய வெளிச்சத்துல பார்க்கும்போது தான் சொல்ற, ஆழமான மனம் திரும்புதலுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, உறவுகள் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்குள்ள ஆழமான உறவு எல்லாத்தையும் மேற்கொள்ளும். அவன் கிட்ட இருந்த நல்ல உயர்தரமான கிஃப்ட் எல்லாத்தையுமே கூவாத்துல போட்டான். நண்பர், அதெல்லாம் யோசிக்கும் போது அதெல்லாம் உண்மை, நல்லது. இன்னைக்கு அந்த ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நீ மனம் திரும்பினா அந்த உறவுகள், அந்த உறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே எல்லாவற்றையும் நம்ம அதை அழிக்கணும். அல்லேலூயா. தினந்தோறும் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள போகணும். தினந்தோறும் என்ன பண்ணணும்னா, புரியுதா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப மோசமான ஒஸ்டான ஒரு மனுஷன் அதுல இருந்து ரசிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க உங்களோட பேசினே இருக்கிறேன், பிரசங்கம் பண்றேன். நாளைக்கு அந்த ஒஸ்டான மனிதர்களோட அந்த பிரிட்ஜ் மேல நின்று நான் பேசினேன், ஜாலியா டீயை குச்சின்னு வண்டியில இண்டியில சுத்தின்னு இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க, என்ன நினைப்பீங்க? உன்ன மனம் திரும்பல, இவர் ஆக்ஷன் தானே நடிக்கிறாரு அப்படிதானே சொல்லுவோம். எனக்கு என்ன, அப்ப உனக்கு என்னது ஏதானே? அப்ப மனம் திரும்பிட்டேன்னா நீ உன் வாழ்க்கையில மாறு. அருள்நிதி எல்லாம் மனம் திரும்பி ஒரு நாள் ரசிக்கப்பட்டாரு, முடியெல்லாம் பயங்கரமா மாறிச்சு, இம்மா துண்டாயிடுச்சு, நல்லா நீட்டா வச்சு. நீ காட்டுறோம், பழைய போட்டோ எல்லாம் காட்டுறோம். ஆமா, மனம் திரும்புதல் என்பது கிரியையில நடப்பிக்கப்பட வேண்டியது. பிரெஞ்சு பியர் ஒண்ணுன்னு ஆசை, என்னது? ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதா, முடிய ஓரமா ஒதுக்காதனது என்ன இருக்குது, அதை எழுதுணும் யாரு? ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே. அப்ப அந்த வசனத்தை போதிக்கணும்னா நான் என்ன பண்ணோம்? நான் பச்சை எடுத்து எடுத்துட்டேன். அப்ப என் வாழ்க்கையில ஓரம் ஒரு வசனம் இருக்குது, நீ ஓரமா கத்திரிக்காத, ஓரமா பண்ணாத, எல்லாரும் இங்க பாருங்க. இப்ப வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் இல்ல. அப்ப ஆண்டவர் உன்னோடு பேசுகிற வசனங்கள் தினமும் பேசுவாரு. எப்ப பேசுவாரு?
அன்னைக்கு பேசுற வசனத்தோடு நீ அன்னைக்கு கீழ்ப்படிலாம் லேசா எடுத்துக்கணும்னா ஆண்டவரை நீ ஆண்டவரை மட்டுப்படுத்துறன்னு அர்த்தம். ஆவியானவருக்கு சரண்டர் என்ற வாழ்க்கைக்குன்னா அர்த்தம்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு உன்னோடு சத்தமா ஆண்டவர் பேசினார்னா தயவு செய்து கீழ்ப்படிஞ்சாகணும். வார்த்தையில உன்னோட பேசினார்னா அதுக்கும் கீழ்ப்படிஞ்சாகணும். மனம் திரும்புதல் கனிகளை நீ கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம். நான் ஒயின் ஷாப்ல நின்று அவங்களால ஏத்துக்க முடியுமா? பேசுறேன், ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அதான் ஆண்டவருடைய குணாதிசயம். அப்ப மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, சூற்றுக்கூடையானது அவர் கரத்துல இருக்குது. அவர் நன்றாய் தன் களஞ்சியத்தை நல்லா விலக்கி தானியத்தையோ களஞ்சியத்துல சேர்ப்பாரு, பதறையோ அக்கினியில போடுவாரு. அவர் அந்த இடத்துல எந்த விதத்துல இரக்கம் காட்டவே மாட்டாரு. ஏன்னா போதுமான இரக்கத்தை இங்க பூமியில காட்டுறேன். புரியுதா? அப்போ ஆண்டோடைய ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கைய அர்ப்பணிக்கணும்னா என்னன்னு தெரியுமா? நான் சொல்றேன், நான் இங்க இருக்கிற உங்களை ஆண்டோட காட்டில அதிகமா வேல்யூ பண்ண நான் தோத்துருவேன். ஆண்டோடைய நன்மைகளை இழந்துடுவேன். ஆண்டவர் என்ன யானன்னு சொன்னா எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் வேணும்னா எந்த உறவும் வேணும் தான். அந்த ஒரு திட்டத்துக்கு வாங்க. தயவு செய்து ஆண்டவர் ஆனர் பண்ண கத்துக்கணும். என்ன சொல்லல, நான் முதல் வசனம் சொல்ல 1 Corinthians 1:27 சொல்ல, நீ ஞானி இல்ல, நீ மென்டல், நீ பைத்தியம், நீ பலன் உள்ளது அல்ல, நீ பலன் அற்றது, நீ உள்ளவை அல்ல, நீ இல்லாதது, ஒண்ணுக்கு உதவாதது உன்னை நான் தெரிந்து கொண்டு இன்னைக்கு உன்னை பேச வச்சு அழகு பாக்குற அவரே நீ ரொம்ப விசித்திரமா பேசாத. தேவன் தெரிந்து கொள்ளும் போது நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க, இழிவானவைகளையும் அழிவுக்கு ஏதுவானவைகளையும் குப்பையையும் அழுக்கையும் ஒஸ்தையும் கூட்டு வந்து இந்த நிலைமைக்கு ஆயிட்டு இன்னைக்கு இந்த குப்பை பேசுது, என் விருப்பம் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு உன்னை பேச வச்சு அழகு பாக்குறவரை உன் பேச்சால அழ வச்சுட்டார். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. உன்னை பேச வச்சு அழகு பாக்குறவரை உன் பேச்சால அழ வச்சிடாத. ஆண்டவர் அழுவார். அசுத்தமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் அழுவார். உன்னை சீர்படுத்தினவரை நீ சீன்னு சொல்றாத. இன்னைக்கு கிறிஸ்தவம் அவ்வளவு படு மோசத்துக்குள்ள போயின்னு இருக்குது. இன்னைக்கு உலகத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லு, மனிதர்களிலிருந்து, பொல்லாதவர்களிலிருந்து, பாவிகளிலிருந்து, தகாத காரியங்களை செய்கிறவர்களிலிருந்து, மாம்சத்தின் கிரியையை நிறைவேற்றுகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வார்த்தை. 1 Corinthians 5 போய் வாசிப்பாரு. வாக்குவாதம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த பொருளாசை இதெல்லாம் உங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர்களோடு கூட சேரக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு பார்த்தா அது பவுல் சொல்லுவாரு, நான் இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கிறாங்க, ஆனா சபையில இப்படி இல்லைன்னு சொல்றாரு 1 Corinthians. ஆனா இன்னைக்கு பார்த்தா உலகமும் சபையும் ஒன்னர கலந்து போச்சு. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? அந்த ஜாமும் பட்டரும் கலக்குற மாதிரி கலந்துட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு முறையை வாழணும். யோசனை இயேசுவை போல இருக்கணும், பேச்சு இயேசுவை போல இருக்கணும், செயல் இயேசுவை போல இருக்கணும். பாவத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்ல, தெரியுமா? பாவிக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் அல்ல, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர். யாருக்கு கிறிஸ்தவர்கள் பேரு? லூர்து மேரிக்கு இல்லமா? நான் 6 தலைமுறை கிறிஸ்டின். நான் கேட்டுக்கிறேன், ஏய் நாங்களாம் 4 தலைமுறை 5 தலைமுறை கிறிஸ்தவர்கள். உங்களை மாதிரி இன்னைக்கு பாதியில ரசிக்கப்பட்டாலும் அந்த பேர் வைக்கிறதுனால இல்லம்மா. கிறிஸ்தவர்களுக்கு யார் தம்மா பேர்? கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்ன தம்மா? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர். சீஷர்கள் யார் என்றா இயேசுவை பின்பற்றி அவருடைய கிரியையை நடப்பிக்கிறவர்கள், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பாவிகளோடு கலக்கக்கூடாது. யார கூட கலக்கக்கூடாது? பாவியோடு கலந்து நான் நீதிமானா இருப்பேன்னா ஏமாத்துற இந்த உலகத்தோடு கலந்துடாதீங்க. உலகத்தின் காரியம் நமக்கு வேண்டாம். அசுத்தத்தோடு கை கொக்காதீங்க. இந்த உலகத்தின் நாகரிகமான காரியங்கள் வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு பிரிவினை, ஒரு மதில் சோரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதே? ஆமென். லார்ட்ஷிப் குள்ள வாங்க, ரிப்பெண்டன்ட் குள்ள வாங்க, ஃபெய்த் விசுவாசத்துல காரியங்களை நடப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா சரண்டர். ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. சரண்டர்னா என்ன சொன்ன?
கையை தூக்கி என் மூளை யோசிக்க கூடாது, என் பலனை பிரயோகிக்க கூடாது, என் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. முழுவதும் நான் அவருக்கு சரண்டர் பண்ணும்போது அவர் என்னில் ஆதிக்கம் செலுத்தணும். அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணணும். யார் கண்ட்ரோல் பண்ணணும்? யார் கண்ட்ரோல் பண்ணணும்? ஏசப்பா கண்ட்ரோல் பண்ணாத ஒரு வாழ்க்கைய நீ வாழாது, அது வேஸ்ட். கலங்குதா நான் சொல்றது? புரியுதா? உன்னை யார் கண்ட்ரோல் பண்றா? எனக்கு கேள்வியா நான் கேட்கறேன். உன்னை கண்ட்ரோல் பண்ணது யார்? உன்னை நீயே கண்ட்ரோல் பண்றியா? இல்ல உன்னை சாத்தான் கண்ட்ரோல் பண்ணுதா? இல்ல உன்னை யாராவது பொல்லாத மனிதர்கள் கண்ட்ரோல் பண்றாங்களா? இல்ல ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறியா? நான் சொல்றேன், ஆண்டவர் பலத்த காற்றா வீசினாலும் சுக்கான் உன் கரத்துல இருந்துச்சுன்னா ஆண்டவரால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டோட திசைக்கு நீ போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நீ யார் கண்ட்ரோல்ல இருக்கிற? உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற சக்தி எது? ஆண்டவரா வேறயா? கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, ஆவியானவர் ஒரு நண்பர். அவருடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னா நம்மோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் பவுல் ஆவியானுடைய வெளிப்படுத்தல சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடு இருப்பதாக சொல்றாரு. ஆவியானுடைய ஐக்கியம், ஆவியானுடைய ஐக்கியம், ஆவியானுடைய ஐக்கியம். ஐக்கியம் எப்படி இருக்குது? ஆண்டவரோடு அர்ப்பணிப்போம். அழைத்த தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிடற. மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை நீங்க கொடுக்கலனாலே ஆண்டவர் உங்களோடு இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வாங்க. ஆவியானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு வாங்க. இல்லைன்னா கடைசி நாள்னு ஒண்ணு வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, கத்தாவே கத்தாவே இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை அந்த சொல்றாரு, எல்லாம் செஞ்ச, எனக்கு பிரியமானது நீ செய்யவே, என் மன விருப்பத்தை செய்யவில்லை, உன்னை அறியேன் ஆண்டு சொல்றேன். இந்த மோசமான வாழ்வு முறைக்கு வேண்டாம். உண்மையின் தெய்வமே, இந்த வேலையில இந்த நாள்ல ஆழமான மனம் திரும்புதலுக்காக எங்களை நடத்துங்க. உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?